பசுபதியோட கேங்கும், அதுக்கப்புறம் காவேரியோட ஃபேமிலி எல்லாருமே சண்டை போட்டுக்கிறத பார்த்து போலீஸ் வந்து நிறுத்துங்கன்றாங்க. சார் இவங்க எல்லாரும் வந்து கடன் வாங்கிட்டு வேணும்னே வந்து வீட்ட தரமாட்டேங்கிறாங்க சார். முன்னாடியே சந்தானம் என்கிட்ட ரூ. 10,00,000 வாங்கியிருக்கான் சார். அந்த வந்து பத்திரம் தான் சார் இது. வேணுனா இந்த கையெழுத்து வந்து சந்தான கையெழுத்தா இல்லையான்னு கேட்க சொல்லுங்கள் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. பார்த்து சொல்லுங்கம்மா அப்படின்னோடனே, ஆமாம் சார் என் அப்பாவோட சைன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த ஆள் ஏமாற்றி என் அப்பாவை வாங்கியிருப்பான் சார். உண்மையிலேயே எங்கள் அப்பா பணம்லாம் எதுவும் இந்த ஆள்கிட்ட வாங்கியிருக்க சான்ஸே இல்லை சார் அப்படி சொல்கிறாங்க. அது கேட்டு வந்து என்ன என்னையா இதெல்லாம் அப்படின்னோடனே, சார் இவங்க பொய் சொல்கிறாங்க சார். அவங்க அப்பா அவங்க பெரிய பொண்ணு கல்யாணத்துக்காக வாங்கினார் சார் என்கிட்ட ரூ. 10,00,000. ஆனால் அது வட்டியோடு சேர்த்து இப்போ எவ்வளோ வந்து நிற்க தெரியுமா சார். ஆனால் ஒன்றும் திருப்பியே கொடுக்கல சார். அதனால தான் வீட்டை கேட்குறேன். அதுக்காக வீடை கேட்பாங்களையா, இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரி இருக்கா அப்படின்றாங்க. கரெக்டு சார், என் பணத்தை கொடுத்தா நான் ஏன் வீடை கேட்க போகிறேன்? பணத்தை கொடுக்க சொல்லுங்கள், நான் வீடை விட்டுறேன். இல்லைனா வீடு எனக்கு கிரயம் பண்ணி கொடுக்க சொல்லிடுங்க சார், பணம் கொடுக்க முடியலண்ணா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, சார் இதெல்லாம் அநியாயம் சார். என் அப்பா வந்து பணமே வாங்கலை சார். இருந்தாலும் போய் ஆமாம் என் வீட்டுக்காரர் அப்படிலாம் செய்யவே செய்யலை. இந்த ஆள் தான் என் வீட்டுக்காரோட பணத்தெல்லாம் வந்து நாசம் பண்ணா அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. போலீஸ் வந்து கடைசியாக ஒரு முடிவு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒன்று பணத்தை கொடுத்துருங்க, அப்படி இல்லைனா வீடை வந்து கிரைம் பண்ணி கொடுத்துருங்க. என்ன சார் இது அநியாயமாக இருக்குது? அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் பேசுகிறீங்க, இதெல்லாம் நியாயமா அப்படி? இங்கே பாருமா, இதுதான் முடிவு, அப்புறம் உங்கள் இஷ்டம். இப்போ எல்லோரும் ஊருக்கு கிளம்பி போங்க. எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். வீட்டை பூட்டி நாங்கள் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா பணத்தை கொடுத்துட்டு சாவிக்கு வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க. அதை கேட்டு பயங்கரமாக அது என்ன சார் அநியாயமாக இருக்குது? எங்கள் வீட்டை இருந்தால் வந்து எப்படி சார் இப்படிலாம் பண்ணலாம்? நான் இதாம்மா வந்து ப்ரொசீஜர், வேறு வழி இல்லைம்மா அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே வந்து காவேரி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா, எப்படிலாம் வந்து அநியாயம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லோரும் திட்டுறாங்க பசுபதியை. உடனே வந்து நீ இப்படி பண்ணலை, எல்லாத்துக்கும் அனுபவிப்ப, கூடிய சீக்கிரம் வந்து எங்ககிட்ட பணத்தை வாங்கலாம் தானே பார்க்குறேன். அந்த பணத்தையும் கொடுக்காம வீட்டை எப்படி மீட்டணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து வாங்கம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்க்கலாம் அதுவும் நடக்குதான்னு சொல்லிட்டு, எப்படியும் பணத்தை கொடுக்கறதுக்கு நீங்கள் அல்லாடுவீங்க, பணம் உங்களால் பெரட்ட முடியாது, அப்போ வீடை எனக்கு எழுதி கொடுத்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு பசுபதி. இதெல்லாம் கேட்டு மனசு கஷ்டத்தோட சாரதா வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. நம்ம காவேரி அவங்கள சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டின்னு வராங்க. வீட்டுக்கு வந்தோன்னே சாரதா பாட்டி எல்லாருமே நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க எல்லார்கிட்டையுமே. அதை கேட்டு வந்து கங்கா, அதுக்கப்புறம் யமுனா எல்லாம் அதிர்ச்சியோட, என்னம்மா இது அநியாயமாக இருக்குது, நம்ம வீட்டை எப்படிம்மா அவன் எடுத்துக்க முடியும், என்னம்மா ரொம்ப அநியாயமாக இருக்குது அப்படின்னோடனே, என்னடி பண்ணுறது, எல்லாம் தலை எழுத்து, எல்லாம் இந்த இவளால் தான், தேவையில்லாமல் வந்து அவன் கூட மல்லு அடிச்சுக்கிட்டே இருக்கா, அதான் அவன் பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலையில் இறங்கியிருக்கான் அப்படின்னோடனே, நான் என்னம்மா பண்ணேன், என்னம்மா அநியாயமாக இருக்குதா, காவேரி என்னம்மா பண்ணா, நல்லது என்னம்மா பண்ணா, அவன் சகவாசமே வேணாம்னு சொல்லிட்டு விட்டு ஒழிக்காமல் தேவையில்லாமல் எதுக்குடி அவங்ககிட்ட பிரச்சனை, இப்போ பார்த்தியா நம்ம வீடை எடுத்துக்கப்பாம்மா, அதெல்லாம் எடுத்துக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சமாதானப்படுத்தியிருக்காங்க. இங்கே காவேரி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இந்த விஷயம் எல்லாமே வந்து விஜய்க்கு தெரிய வருது. விஜய் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன சொல்கிறீங்க, காவேரி வந்து போயிருந்தாளா அப்படின்னோன்னா, ஆமாம் இந்த மாதிரி இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு சார், இப்போ தான் எங்களுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு ஐயப்பன். அதை கேட்டுட்டு, இந்த விஷயத்தை எதுவுமே காவேரி வீட்டிலேருந்து எனக்கு சொல்ல காவேரி எதுவுமே சார், மேடம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் மனசு கஷ்டப்பட்டுன்னு சொல்லாமல் வந்திருப்பாங்க சார், ஆனால் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க சார், இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் சார், அவங்க இந்த மாதிரி ஊருக்கு போனது, ஊரில் பிரச்சனையானது வந்து நான் கேள்விப்பட்டேன் சார், அதனால தான் சார் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது, காவேரி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, காவேரி பாவம் எவ்வளோ கஷ்டத்தோடு இருப்பா, அவளுக்கு நான் இருக்கேன், எல்லாத்துக்குமே நான் இருக்கேன், நான் உன் வீட்டை மீட்டு கொடுப்பேன், அவளுக்கு நான் தைரியம் சொல்லணும், அவளை பார்த்து வந்து அவளுக்கு தைரியம் சொல்லியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் விஜய். ஆனால் அவளுக்கு நான் 2 நாள் டைம் கொடுத்தனே, அவருக்கு எந்த பதிலுமே அவள் சொல்லலையே, அதுக்கு என்ன வந்து பதில் சொல்வா காவேரி, அதை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கிளம்புறாரு.